தென்காசி இந்த பெயரின் பின் வந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கோவில் எழுந்த வரலாறு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அந்த கதை அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பாண்டிய மன்னர்களில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து கட்டிய கோவில் தான் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருக்கோவில். இப்போ இந்த பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து மதுரை தான் நினைவுக்கு வரும் இல்லையா. பாண்டியர்களுடைய தலைநகரமாக மதுரையும் இருந்திருக்கிறது, முக்கியமான தலைநகரம். அடுத்து வந்து நாயக்கர்களுடைய ஆட்சி காலம் வந்த பிற்பாடு இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையை இழந்து தெற்கு நோக்கி செல்கிறார்கள். திருநெல்வேலி, தென்காசி அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார்கள் இல்லையா. அந்த வகையில் இந்த பராக்கிரம பாண்டியன் 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த ஒரு மன்னர். இவருடைய கனவில் வந்து ஒரு சிவபக்தர், இவருடைய கனவில் சிவபெருமான் தோன்றுகிறார். அதாவது காசிக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தென் திசையிலிருந்து காசிக்கு போகிறாங்க இல்லையா, முக்தி தேடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு புனித தலம். அங்கே செல்லும்போது வழியில் ஏற்படக்கூடிய சில இடர்பாடுகள், பிரச்சனைகளால் முழுமையாக அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற முடியவில்லை. நடுவில் என்ன ஆகிடுறாங்க, நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து பராக்கிரம பாண்டியனுடைய கனவில் தோன்றுகிறார். அதாவது செண்பக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது இன்று இருக்கக்கூடிய தென்காசி இல்லையா. செண்பக வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய செண்பக காடுகள் கொண்ட ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிவன் வந்து பராக்கிரமனுடைய கனவில் சொல்கிறாரு, அதாவது எறும்பு ஊர்ந்து செல்லக்கூடிய திசையை நோக்கி சென்றால் அந்த எறும்புகள் வந்து எங்கே நோக்கி கடைசியாக போகுதோ அந்த செண்பக வனத்தில் அங்கே கடைசியாக ஒரு இடத்துல என்ன இருக்கும், என்னுடைய உருவம், அதாவது சிவலிங்கம் அங்கு கிடைக்கும், சிவனது லிங்கம் கிடைக்கும். அதை நீ என்ன பண்ணணும், எடுத்துக்கொண்டு போயிட்டு சித்ரா நதிக்கரையில் ஒரு கோவில் எழுப்ப வேண்டும். அந்த கோவில் அப்படிங்கிறது வடக்கு வருவார்கள் இல்லையா, காசியை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு எவ்வாறு அருள் கிடைக்குமோ அப்படி ஒரு அருளை தெற்கு இருக்கக்கூடிய அந்த சித்ரா நதிக்கரையில் உருவாக்கினால் அங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பராக்கிரம பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சிவனுடைய அந்த அருள் ஆசியை, அந்த சொல் வாக்கை கேட்டு சித்ரா நதிக்கரையில் காசி விஸ்வநாதர் கோவிலை கட்டி எழுப்புகிறார். இந்த கோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவருடைய ஆட்சி காலத்தில் முழுமையாக பணிகள் வந்து நிறைவடையவில்லை. 9 கோபுரங்கள் இருக்கு இல்லையா, அந்த கோபுரங்கள் வந்து கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. முழுமையாக நிறைவடையாத சமயத்தில் இவருடைய அந்த ஆட்சி காலம் இவர் வந்து இயற்கை எது விடுகிறார். அதற்கப்புறமா அவருடைய தம்பி குலசேகர பாண்டியனால் இந்த கோவிலுடைய இறைப்பணி வந்து தொடர்ந்து நடக்கிறது. கோவிலில் வீசக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது. அதாவது கிழக்கிருந்து மேற்கு நோக்கியும் மேற்கிருந்து கிழக்கு நோக்கியும் வீசக்கூடிய தன்மை உடையது காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த பராக்கிரம பாண்டியன் கட்டிய அந்த கோவில் இருக்கு இல்லையா, கோவிலினுடைய உள்ள இருக்கக்கூடிய ஒரு மண்டபம், அதற்கு பின்பாடு அதாவது அவருக்கு பின் அந்த மன்னர்கள் எல்லாருமே ஆட்சியில் ஏறுவதற்கு முன்னால் அங்குதான் முடிசூட்டிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட மண்டபம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது வட திசையில் இருக்கக்கூடிய காசிக்கு நிகராக அருள் பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் அமைந்த ஆலயம் தென்காசி. சண்பக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக இருந்த சண்பகவனம் பிற்பாடு தென்காசி எனும் பெயர் பெற்றது. நன்றி.